ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. இது ராகவேந்திர சரித்திரத்திலே ராகவேந்திர சொன்ன அணுகிறதுனால இது 40வது எபிசோட். ராகவேந்திரருடைய அவர் கும்பகோணம் சேர்ந்த உடனே லட்சுமி நரசிம்மாச்சார் ஸ்ரீந்தர் பார்க்க வர்றார். ரொம்ப சோகத்தோடு இருக்கிறார் லட்சுமி நரசிம்மாச்சார். இதுன்னு கேட்கிறாரு, என்ன ஆச்சாரம், நீங்க அந்த பட்டாபிஷ வைத்து உங்க சிஷ்யனுடைய பட்டாபிஷ வைபத்துக்கு நீங்க வந்த மாதிரி தெரிஞ்சா ஆனா டக்குன்னு காணாம போயிட்டீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. சமயம் மிகப்பெரிய துக்கம் நடந்து போச்சு, நான் எப்படி சொல்றேன்னு தெரியல அப்படிங்கிறார். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. சரஸ்வதி எப்படி இருக்காங்க, உடல் நலமா இருக்கான்னு உடனே சுதீந்தர் கேட்கிறார். சரஸ்வதி இல்லையே சுவாமி அப்படிங்கிறார். என்ன ஆச்சாரம் சொல்றீங்க, என்ன ஆச்சாரம் என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறார். பட்டாபிஷம் நடந்த அன்று இரவு மறுநாள் அதிகாலையிலே சரஸ்வதி கிணற்றிலிருந்து தற்கொலை செய்து விட்டார்னு சொன்ன உடனே சுதீந்தர் அப்படியே ஷாக் ஆயிட்டார். ஒரு 5 நிமிஷம் ஒரு ஒன்றும் பேசல. மனசுக்கு ரொம்ப வேதனை. அவர் கண்ணிலே தண்ணி வருது. ஐயோ நல்ல பொண்ணாச்சே, இப்படி பண்ணோன்னு நான் நினைக்கலையே, ஏன் இப்படி எல்லாம் பண்ணா என்று சொல்லி ரொம்ப பலவாரம் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ இவருடைய லட்சுமி நரசிம்மாச்சாரன் கேட்கிறாரு, இது ராகவேந்தருக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. நான் எப்படி சாமி அவர்கிட்ட போய் சொல்ல முடியும், என்னால் அது சொல்ல முடியாது, அவரை மூஞ்சியை பார்க்கறதே எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி அழுகிறார் லட்சுமி நரசிம்மாச்சார். இது மடத்துக்குள்ள மற்ற சிப்பந்திகள் சில சூழ்நிலை தெரிஞ்சதுன்னா அவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ராகவேந்தருக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. அப்போ சுதீந்தர் சொல்ல, சரி ஒன்றும் யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவர்கிட்ட, நான் நைட்டு அவர் தனியாக பார்த்து நான் சொல்லிடுறேன்னு சொல்றாரு. அன்று இரவு சுதீந்தர் ராகவேந்தர் அழைத்து கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்துட்டு, சுதீந்தர் ராகவேந்தர் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று நான் சொல்ல போறேன், நான் நீங்க மனோதைரியத்தோடு இருக்க வேண்டும். சன்னியாசாசிரமம் ஏற்று எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சர்வசங்க பரித்தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, மனசு கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் மனத்தை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பீடிகை போடுறாரு. இவர் ராகவேந்தர் கேட்கிறாரு, சுவாமி சொல்லுங்க, எதுவானாலும் நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. இது ஏற்பாட்டில் அவர் இந்த செய்தி அவர் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க பூர்வாசர மனைவி சரஸ்வதி தற்கொலை செய்து கொண்டு விட்டார்கள், நமக்கு உங்களுக்கு சன்னியாசம் கொடுத்த அன்று மறுநாள் அதிகாலையிலே கிணத்திலே விழுந்து தற்கொலை செய்து விட்டார்கள். அவருடைய அந்த ஈமக்கைகள் எல்லாம் லட்சுமி நாராயணன் கொண்டு எல்லாம் செய்யப்படுகிறது என்று சொன்னபோது ராகவேந்தருடைய கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஒன்னும் பேசல. ஒரு 15 நிமிஷம் அப்படியே அமைதி ஆயிட்டாரு. சுதீந்தர் ஒன்னும் பேசல, அவரா சமாதானம் ஆகட்டும்னு விட்டார். ஒரு 5 நிமிஷம் நினைச்சு அவர் தன்னை சமாளித்துக் கொண்டு, சரி சாமி இறைச்சித்தம் என்று சொல்லி அமைதி ஆயிட்டார். சுதீந்தராக்கு மேல அவருடைய ஒன்றும் பேச விரும்பல. சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாளையிலிருந்து நம்முடைய ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம்னு சொல்றாரு. ராகவேந்தர் தன் அறைக்கு திரும்பி ஓய்வு எடுத்துக் கொள்கிறார். நான் மனம் ரொம்ப கனமா இருக்குது. என்னதான் துறவரம் ஏற்றாலும் தன் மனைவி தனக்காக தன்னை பிரிந்ததுனால உயிர் விட்டான்னு சொல்லி கேட்கறது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பூர்வ ஞாபகம் எல்லாம் வருது. குடும்பத்தில் அவர் கஷ்டப்பட்ட போதில் எப்படி எல்லாம் சப்போர்ட்டா இருந்தாங்க. அவளுடைய தற்கொலைக்கு நான் ஒரு காரணமாகி விட்டவன் என்று ராகவேந்தர் உள் மனசு கொஞ்சம் சஞ்சலம் அடைகிறது. அப்புறம் அவரே சமாதானம் பண்ணிக்கிறார். சரி எல்லாம் இறைச்சித்தம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி தன்னை தானே தேற்றிக் கொண்டு மறுநாள் எப்பொழுதும் போல அவருடைய வேலையெல்லாம் துவங்குகிறார். ஒரு நாள் கழித்து, ஒரு 2 நாள் கழித்து காவிரி கரையில் உள்ள புராண மண்டபத்தில் உட்கார்ந்து ராகவேந்திரர் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அருகில் இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பண்டிதர்கள் எல்லாம் பாகவதங்களை பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஆகாஷ் ஒரு பெரிய ஒரு பிளாஷ் மாதிரி வருது. வந்த ஒரு கருப்பான உருவம் ராகவேந்தர் முன்னால் நிற்குது. மற்றவர் கண்களுக்கெல்லாம் தெரியல, ராகவேந்தருக்குலாம் தெரியுது. அதை பார்த்த உடனே ராகவேந்தர் புரிஞ்சு வச்சு, என்ன சரஸ்வதி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கிறார். சாமி நீங்க என்னை விட்டு போயிட்டீங்க, உங்க பிரிவை என்னால் தாங்க முடியல, எனக்கு இது தவிர வேற வழி தெரியல, அப்படியான் இந்த ரூபத்தில உங்களை தரிசனம் பண்ணலான்னு பார்த்தேன், இது இன்னும் நல்லா இருக்குன்னு தான் நினைச்சு நான் தற்கொலை செய்து கொண்டேன்.
அதனால் இந்த விசார ஜென்மத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனசில் சஞ்சலம், ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு மாதிரி அமைதி இல்லாத ஒரு நிலைமை, அங்கே இங்கே அலையிறேன், நான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எழுதுறேன். அவசரப்பட்டுட்டியாம்மா, என்ன மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனால் நடந்தாச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது தெரியுது. அப்போ சரஸ்வதி கேட்குறாங்க, சாமி எனக்கு ஏதான ஒரு வழி காட்டுங்க. இந்த பிசா ஜென்மத்தில் என்னால் ரொம்ப நாள் இருந்தால் என்னால் தாங்க முடியாது. நான் ரொம்ப தற்கொலை பண்ணும்போது நான் இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஒரே எண்ணம், இந்த ரூபத்தில் பிசா ஜென்மத்திலேருந்து உங்களை அடிக்கடி தரிசனம் பண்ணலாம்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் அந்த சஃபரிங், அந்த மன அமைதியின்மை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. சரஸ்வதி அப்போ ராகவேந்திர சொல்றாரு, கவலைப்படாத சரஸ்வதி, ஹரிவாயுடைய அனுகிரகத்தினாலும் நம்முடைய குருமார்களுடைய அனுகிரகத்தாலும் எனக்கு சத்கதி கிடைக்கும் என்று சொல்லி கமண்டத்தில் தீர்த்தத்தை எடுத்து மந்திர ஜபம் பண்ணி அந்த சரஸ்வதியுடைய அந்த பிரேத ரூபம், சரஸ்வதி பிரேத ரூபம் மேலே தெளிக்கிறார். தெளிச்ச உடனே அப்படியே ஒரு பெரிய பிளாஷ் லைட், ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் அப்படியே பளிச்சுன்னு எரிஞ்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து அப்பொழுது சரஸ்வதி தன்னுடைய சீவ ரூபத்தை பெற்று, தேவதா ரூபம் பெற்று அவர் வந்து முக்திக்கு போறார். இதுல முக்திக்கு போறதுங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் அல்ல, ஈஸியான விஷயம் அல்ல. எத்தனையோ லட்சக்கணக்கான பிறவி எடுக்கணும். 84 லட்சம் தடவை நம்ம பிறவி எடுத்து போறது தான் நம்ம முக்திக்கு சான்ஸ் கிடைக்கும். அது சில பேர் ஜாஸ்தி ஆகலாம், கம்மியாகலாம். ஆனால் சரஸ்வதிக்கு இப்போ வந்து குருராஜோட அனுகிரகத்தினாலே உடனடியாக முக்தி கிடைக்கிறது. அவர் அதுக்கு வந்து தகுதியுடையவரா என்று கேட்டால் கண்டிப்பாக தகுதியுடையனால்தான் அவருக்கு முக்தி கிடைச்சிருக்கு. ஒன்று, அவருடைய அவதார நோக்கம் முடிந்து விட்டது. இது ஒரு பாசிங் கிளவுஸ் மாதிரி இந்த பிசா ஜென்மங்கிறது. இறைவன் விதித்தாச்சு, அவருக்கு வந்து முக்தி கொடுக்கணும். இறைவன் ஆல்ரெடி விதிச்சிருக்கார், தீர்மானம் பண்ணியாச்சு. அது ராகவேந்திரன் மூலம் நடந்திருக்கு. இது ஒரு பகுதி. இன்னொன்று, முக்தி யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று பார்த்தால், நீங்க நிறைய தான தர்மம் பண்ணீங்கன்னா முக்தி கிடைக்காது. நிறைய வித்தைகள் படிச்சதுனாலே, கல்வி படிச்சதுனாலே முக்தி கிடைக்காது. நிறைய யாக யஜ்ஞாதிகள் செய்தால் முக்தி கிடைக்காது. இதெல்லாம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த பிறவில இன்னும் உயர்ந்த நிலையில் இருப்பீங்க, அதோட உயர்ந்த நிலை போவீங்க, அப்படிதான் போவீங்களே ஒழிய முக்திங்கிறது எப்ப கிடைக்கும்னா, பற்று துறந்து தனக்கென்று வாழாது பிறர்க்கர் வாழக்கூடிய போதுதான். எதன் மேலே பற்று இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் துறந்து இறைவனுக்கு எல்லாமே அர்ப்பணமாக செய்து, ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செய்தால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். இதுதான் நியதி. அந்த வகையில் கடந்த 7 வருடங்களாக திருமண வாழ்க்கையும் போது சரஸ்வதி வந்து தனக்காக வாழவில்லை, தன்னுடைய கணவருக்காக எல்லாற்றையும் துறந்து, தனக்கென்ன விருப்பு எதுவும் இல்லாமல் கணவனுடைய சொல்லே மந்திரம் என்று சொல்லி கடைசியெல்லாம் அப்படியே வாழ்ந்தார்கள். கணவனை விட்டு பிரியர் வரை, கடைசியில பிரியும் போது கூட தன்னுடைய சுகம் முக்கியம் இல்லை, கணவருடைய விருப்பம் தான் முக்கியம் என்று சொல்லி அதையும் விட்டு கொடுத்து தியாகம் பண்ணாங்க. அந்த தியாகத்துக்காக கிடைத்த பரிசுதான் சரஸ்வதிக்கு கிடைத்த பரிசு. முக்தியில 4 விதம் சொல்லுவாங்க. சாலோபியம், சாமீபியம், சாருபியம், சாயுஜ்யம் என்று 4 நிலை இருக்கின்றன. சாலோபியம்னா தூரத்திலிருந்து சுவாமியை பார்த்து அப்படியே ஆனந்தப்பட்டுட்டே இருக்கலாம். சாமீபியம்னா இறைவனுக்கு அருகிலே இருந்து அவரை பார்த்து தரிசனம் பண்ணலாம். சாருபியம் அப்படின்னா இறைவனுடைய ரூபத்திலே எங்கள் மற்றவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவோம். சாயுஜ்யம் என்று சொன்னால் இறைவனோடு 2 கலந்து விடுதல். 2 கலக்கலாம். அதுல வந்து சில வேதங்களுக்கு, பிலாசபியில கொஞ்சம் சித்தாந்தங்களை வேறுபடுத்தலாம். நான் 4வது உயர்ந்த நிலை, இறைவனோட கலந்து போயிடுது, இறைவனோட உண்டுகிறது. அந்த நிலையை ராகவேந்திரர் சரஸ்வதி பாய் கொடுத்தார். என்ன, அவங்க செய்த தியாகம். 7 வருஷம் அவரோட கஷ்டப்பட்டது முக்கியம் இல்லை. கடைசியில் தன் கணவனையே உலகத்துக்காக தியாகம் பண்ணாங்கல்ல, அந்த தியாகத்துக்கு ஈடு இடம் எதுவுமே கிடையாது. அந்த தியாகத்துக்காக இறைவன் கொடுத்த பரிசு அவருக்கு முக்தி கிடைச்சு. அதாவது இறைவனோட எப்பொழுதும் இருக்கலாம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை ராகவேந்தர் மூலமாக இறைவன் சரஸ்வதி கொடுத்தார். ராகவேந்தர் இன்னொரு நியமத்தை ஏற்படுத்துறார். அதாவது அந்த சாஷ்டி வம்சம் 60க்குள்ளே வரக்கூடிய கௌதம கோத்திரம் வந்தவர்கள் எல்லாரும்
அவர்கள் வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தாலும் நம்ம சரஸ்வதி பாயை நினைத்து சுமங்கலுக்கு புடவை, ரவிக்கத்துண்டு, சௌபாகிய திரவங்கள், புஷ்பங்கள், மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவர்கள் நினைத்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நியதியை ஏற்படுத்தினார். இன்று வரையிலும் அந்த கௌதம் கோத்திரத்திலே சாஷ்டிரமத்தில் வந்த கௌதமத்தில் வந்த குடும்பத்தினர் இன்றைக்கும் ஒரு விசேஷம் நடக்கும்போது சரஸ்வதியை நினைத்து சுமங்கலுக்கு சுமங்கலி பிரார்த்தனை செய்து அதுக்கப்புறம் தான் சுப காரியங்கள் தொடங்குவார்கள். இது சரஸ்வதிக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு தானே செய்யறாங்க. அப்போ சரஸ்வதி அவருடைய பிசாசு இருக்கும்போது நான் வந்துட்டேன், லட்சுமி நாராயண் கதியா என்ன நான் தெரியலையா, அது வேறு கவலையா இருக்குன்னு சொல்லி சொன்னபோது ராகவேந்திரன் சொல்றார், லட்சுமி நாராயண் பற்றி கவலைப்பட வேண்டாம். அவன் சிறந்த கல்விமானாக, கிரந்த கர்த்தராக, எல்லோரும் போற்றப்படுவராக, திருமண வாழ்க்கை வாழ்ந்து சிறந்த எல்லாரும் போற்றப்படுவராக வாழப்போகிறார். அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கு அந்த வம்சம் சிறப்பாக இருக்கும். எல்லோரும் போற்றப்படக்கூடிய வம்சமாக அந்த லட்சுமி நாராயண வம்சம் வளரும். அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. அப்படியே லட்சுமி நாராயணன் பெரியப்பாவிட்ட கொஞ்ச நாள் படிச்சுட்டு மீண்டும் ராகவேந்திரிடம் பாடம் கற்க ஆரம்பித்திருக்கிறார். இப்போ சரஸ்வதியுடைய அந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்து ராகவேந்தருடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவர் தஞ்சாவூரில் பஞ்சாமுக்கு மற்ற மகிமைகள் எல்லாம் 1 by 1 இப்போ பார்க்கலாம். குருராஜா அர்ப்பணமஸ்து.